என் அன்பார்ந்த கூட்டாளிக்கு எல்லாமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்குச்சு பிக் பாஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கதைக்க வேண்டியிருக்கு. அந்த விஷயங்களை கதைச்சிட்டு வரேன். என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இப்போ ஏற்பட்டிருக்க பரிதாப சூழ்நிலை, அந்த விஷயத்தை கதைக்க போனனால 2-3 நாள் மிஸ் ஆகிருச்சு பிக் பாஸை பற்றி கதைக்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால், என் பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து போகணும். ஏன்னு சொன்னால், பிக் பாஸ் கண்டென்ட்டை நீங்கள் லைக் பண்ணியோ இல்லை ஏதாவது பண்ணி கொமெண்ட்டோ இல்லை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கண்டென்ட் எடுத்திங்கன்னா பிக் பாஸ் கண்டென்ட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னு சொன்னால், அப்படி தான் என் பிளேலிஸ்ட்டை தயாரிச்சிருக்கேன். ஆனால் பிக் பாஸை தவிரவும் நிறைய விஷயங்களை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க. நாங்கள் சயின்ஸ், பரிதாபமான இந்த ஸ்ரீலங்கா விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசுகிறோம். ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல், சினிமா ரிவ்யூஸ் எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம். இந்த விஷயங்களையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டுகுச்சுக்கு பிக் பாஸில் நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று ஒரு சண்டை வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை ஆராய்ஞ்சிட்டு வரணும்னா நேற்று முந்தின நாள் கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு வர வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால், நேற்று முந்தின நாள் அந்த தொடர்ச்சியாக தான் இந்த விஷயங்கள் முந்தின நாள் கோவத்தை நேற்று காட்டுவாங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்வுகள் இருக்க போகுது. அந்த வகையில் பார்க்க போனால், விஜய் சேதுபதி அவர்கிட்ட யாரை கட் பண்ணி விடுறீங்க, யாரை சேர்த்துக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கமருதீன்கிட்ட கேட்குறப்ப, கமருதீன் சொல்லியிருப்பார், அரோரா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவைப்படுது, அரோரா தேவைப்படுறாங்க. ஏன்னா பார்வதி கூட நான் எலிமினேட்டிவ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க கூட கவலைப்படல. ஆனால் அரோரா கண் கலங்கியிருந்தாங்க தனக்காக அப்படிங்கிற மாதிரி கழிச்சிருப்பார். ஏன்னு சொன்னால், இந்த விஷயங்களை கதைக்கிறது மூலமாக அரோரா பிக்கப் பண்ண யோசிக்கிறாரு கமருதீன். நேற்று அரோரா கண் கலங்கியிருந்தாங்க. என்னன்னு சொன்னால், பாருக்கிட்டையும் கமருதீன்ட்டையும் கண் கலங்கியிருந்தாங்க. கண் கலங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, கமருதீன் 2 பேர்த்தையும் கட் பண்ணி விட்டார். அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. ஒருத்தரை பகைச்சி இன்னொருத்தரை சேர்த்துக்கிட்டா அந்த பகை எப்பயுமே இருக்கும். ஸோ 2 பேரையும் பகிச்சு விடுற மாதிரி கட் பண்ணி விட்டா 2 பேரும் சேர்ந்து தனக்கிட்ட வந்துக்குவாங்க. அதுக்காக தான் கமருதீன் ஐடியா பண்ணுறாரு. அது மாதிரியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து வராங்க. அதாவது பாரு எப்பயுமே கமருதீன் கூட தான் இருக்காங்க. அதாவது அரோரா கொஞ்சம் சேர்ந்து வராங்க. அப்போ வெண்மதி வெண்மதி என்னில் அந்த பாட்டை படிக்கிறாங்க ரூம்மேட்ஸ் எல்லாம். அரோராவை பார்த்தீங்கன்னா, மின்னலை பட ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. ஏன்னா மின்னலை படத்துக்கும் அரோராவோட முகபாவனைக்கும் வெண்மதி அந்த பாட்டுக்கும் செட் ஆகுது, ஃபுல் செட் ஆகுது. அதே மாதிரி அவங்க அரோரா யாரை நினச்சி, துஷாரை நினச்சி ஏங்குறாங்க. இப்போ விக்ரம் சொல்கிறாரு, சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது, பார்வதி விட்டு ஹஸ்பண்ட் பேர் விக்ரமாக இருந்துச்சுன்னா பார்வதி என்ன செய்வீங்களா இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப, பார்வதி அதுக்கு சொல்கிறாங்க, நான் உண்மையிலேயே சேர்த்துக்க மாட்டேன், உண்மையிலேயே அந்த பேருக்காகவே கழட்டி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா கழட்டி விடுறது, அவங்களே கழண்டு போயிடுவாங்க. இப்போ சேண்ட்ரா உண்மையிலேயே கண் கலங்கி போயிடுறாங்க. உண்மையிலேயா பொய்யா அப்படின்னு தெரியாது. அண்ணேன்னு சொன்னாலும் அண்ணனா மன்னவனான்னு தெரியலை. ஏன்னு சொன்னால், 2 பேரும் அண்ணேன்னு சொல்லிக்கிட்டு நெருங்குற விஷயத்தில் எனக்கே பார்க்க ரொம்ப அது சரியாக படல. அப்படி இருக்கப்ப அவங்களோட மனைவி உங்களோட பிரசிடென்ட் மனைவி சேண்ட்ரா அவங்க எப்படி எல்லாத்துக்கும் சென்சிட்டிவ் எடுத்துக்குவாங்க அப்படின்னும் தோணுது. அதுக்கேற்ற மாதிரியும் இவங்களும் பேசுகிறாங்க, சேண்ட்ராவும் பேசுகிறாங்க. சேண்ட்ரா பேசும்போதும் திவ்யாவை ஏசுகிறாங்க. ஓ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா செத்த கவலையில் தான் சேண்ட்ரா இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. சேண்ட்ரா இருக்கிறதா தெரிவிச்சாலும் அப்பா செத்தது ஜனவரி மாதம், அதுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த மாதம் தான் அப்பா செத்தாரு அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. பொய் சொல்லிவிட்டு அதுக்கு சொல்கிறாரு திவ்யா கிட்ட சொல்கிறாரு, இல்லை அவங்க அப்பா செஞ்சது ஜனவரி அப்படின்னு. ஜனவரி 12 மாதம் ஆச்சு. 12 மாதமாக ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. சரி, அதை வைப்போம், அப்படியே வைப்போம். இருந்தாலும் இது பிரஜினுக்கும் சேண்ட்ராவுக்கும் இடையில் ஒப்பந்தம் நடந்திருக்கோ. ஏன்னு சொன்னால், 2 பேரும் சேர்ந்து தான் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு எல்லாமே பேசிக்கிறாங்க. பரவலாக கதை அடிப்படுது.
அதன் மூலமாக இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டாலாச்சும் கேமை வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே வேளையில் அங்கிட்டு ஒரு சீன் போய்கிட்டு இருக்கு, கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் லவ். அதாவது பார்வதியும் கம்ருதீனையும் டாஸ்க்குக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க சொன்னார். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிட்டாங்க. அப்போ பிரஜின் ஒரு சந்தர்ப்பத்தின் போது கண்ணே கலையமானே அந்த சிச்சுவேஷனின் போது கமல்ஹாசன் மாதிரியே நடிச்சிருப்பார். அந்த கமல்ஹாசன் மாதிரியே நடிக்கிறப்ப நான் கூட என்னடா அவர் கமல்ஹாசன் மாதிரி நடிக்கிறார், கமல்ஹாசன் நடிப்பு கிட்ட வரையுமா அப்படின்னு நான் சொல்லி நகைப்பாருனேன். அப்போ வினோத்தோட சோங்கும் கடந்தோன்னே உண்மையாலுமே அந்த ஃபீலிங்கை கொண்டு வருது, அந்த படத்தோட ஃபீலிங்கை கொண்டு வருது எங்களுக்குள்ள. அப்போ நான் உண்மையிலும் கண் கலங்கிட்டேன். அந்த மாதிரி கண் கலங்குனவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. அப்புறம் நேற்று பிக் பாஸ் அவர்கள் பேசியிருந்தார். யாருமே டாஸ்க் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கீங்க, எல்லோரும் சொந்த வீடு மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டை பாவிக்கிறீங்க. அது உண்மைதான். பிக் பாஸ் வீடு சொந்த வீடு மாதிரி பாவிச்சிக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் அவங்க தான் அந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்காம ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாங்கள் பாசாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாமே. அது தவிர நாங்கள் இந்த கேமில் ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வரணும், டாஸ்க் நடக்கணும், ஃபைட் பண்ணணும். அப்போ தான் பார்க்குற நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இவ்வளவு தூரம் பணிஞ்சு பேச தேவையில்லை. முன்ன உள்ள பிக் பாஸ் நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவ்வளோ பேச மாட்டார். பேசாமல் ஒரு சொன்னார்னா அந்த வீடே அதிரும். ஒரு சொன்னார்னா வேத வாக்கை எடுத்துக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தார். இப்போயெல்லாம் பிக் பாஸ் அது ஏன் அப்படி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா பிக் பாஸோட ஃபனி, பிக் பாஸ் ஃபன்னாகவும் பேச துவங்கிட்டார், இருந்து காமெடியும் பண்ண துவங்கிட்டார். அப்படி இருந்தால் அவங்க எல்லாம் சொல்கிற பேச்சை கேட்பாங்களா? முன்னையெல்லாம் பிக் பாஸ் ஒரு உரத்த குரலில் ஸ்ட்ரிக்டாக தான் பேசுவார். பேச சொல்லி கெஞ்சுவாங்க பிக் பாஸ்கிட்ட, அப்போ கூட பேச மாட்டார் பிக் பாஸ். ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பேசாமல் இருக்காங்க, பிக் பாஸ் தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஷோ போகிறதும் ஒரு காரணம், ஃபனியாக இருக்கணும் தான். இவங்க பண்ணுற ஃபன் பார்த்தாங்கன்னா பிக் பாஸ் வேறு ஃபனியாக பேசுகிறாரு. ஃபனியாக பேசுனாலும் எங்களுக்கு சிரிப்பு வரல, பிக் பாஸ் தரம் தான் தாழ்து. அதனால் திருப்பியும் இந்த பிக் பாஸ் இதே பிக் பாஸ் வருவாரான்னு தெரியல. இருந்தாலும் இருக்கும் 50 நாட்களையாவது தன்னை பேரை காப்பாற்றிக்கணும்னு விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அது நடக்கும். எப்படின்னா ஸ்ட்ரிக்டாக பேசணும், மற்றவங்கள அதட்டி வைக்கணும், ஒரு சொன்னாலும் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி விஜய் சேதுபதியும் கூட மொட்டை கடதாசி அப்படின்னா என்ன அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. ரம்யா கேட்குறப்ப கூட அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு விஜய் சேதுபதி. விளக்கம் சொல்ல விஜய் சேதுபதி விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கனி நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார்னா போதும். இது விஜய் சேதுபதியே விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் நான் கவனித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இலங்கையில் ரொம்ப 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 மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் நான் நினச்சது டாஸ்க் வைக்கிறாங்க, கெச் பிடிக்கணும், போலை கெச் பிடிக்கணும், மூட்டையை போட்டு உடைக்கணும், அந்த டாஸ்க் வைக்கிறாங்க. அது இல்லாமல் மரக்கறி அதுக்கெல்லாம் வச்சுட்டு விளையாடுறாங்க. இலங்கையில் மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு முட்டை உடையிறப்பா அப்படி ஏங்குறேன். நான் ஏங்கலை, என்கிட்ட மக்கள் ஏங்குறாங்க. ஒரு முட்டை உடையிற டாஸ்க்லாம் வைக்காதீங்க. அந்த முட்டை உடையிறப்ப எங்களோட மனம் உடையுது. அந்த முட்டை கூட இல்லாமல் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி டாஸ்க் வைக்காதீங்க. அந்த மாதிரி டாஸ்க் வச்சு அதில் விளையாடாதீங்க. சாப்பாடு விஷயங்களில் விளையாடாதீங்க அப்படிங்கிற ஒரு பிக் பாஸ்க்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் அந்த மாதிரி டாஸ்க்குகளுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருட்களை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த கையில் ஒரு முட்டை மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டு அது கீழே போட்டாலும் ஒன்றும் நடக்காது, கீழே போடுற மாதிரி செய்யுங்க. முட்டையை போட்டு உடைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கா? எத்தனை பிள்ளைகள் போசாக்கின்றி பாதிக்கப்படுது, எவ்வளோ பிள்ளைகள் போசாக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் ஏங்குது. நான் மரக்கறி முட்டை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட உணவை செஞ்சு கொடுத்துட்டு பார்சல் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வரேன். அதனால் நேற்று கூட இந்த
முட்டை பத்தாமல் போச்சு. முட்டை பத்தாமல் போனோன்னே சும்மா தான் அந்த பார்சல்ஸ் அனுப்பணும். ஆனால் சும்மா பருப்பு கறி அதுகளோடு தான் அனுப்பணும் அந்த பார்சலை. எங்களோட கஷ்டத்தின் மத்தியிலாவது நீங்களாவது நல்லா இருக்கீங்க, அது சந்தோஷம். உணவை வீண் விரயமாக்காமல் தவிர்த்து கொள்ளுங்கள், தடுத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றே ஒரு சண்டை நடந்துடுச்சு. அதாவது பாரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதுக்கு திவ்யா எது பேசுகிறாங்க. அங்கே ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு. அப்போ கமருதீன் எழுந்திரிச்சு சரி சரி கூல் கூல் கூல்னு சொன்னார். அப்போ வீட்டு தலைவியான ரம்யா நீ உட்காரு, இதுக்கு எதிர்ச்சா உட்காரு உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே கமருதீனும் கடுப்பாகிடுறாரு. கடுப்பாகிடோன்னே உட்காருடா உட்கார சொன்னேன் அவனை. இந்த தோரணையில் ரம்யா அவங்க கழிச்சிங்க. ரம்யா கழிச்சின்னு சரியான பிரச்சனை. கடைசியில் அழுதுகிட்டு சண்டையை ஆரம்பித்தது யார்? இந்த சண்டையை யார்? கமருதீன் ரம்யாவுக்கு இடையிலான சண்டையை ஆரம்பித்தது யார்? உட்காருடா உட்காரு அப்படின்னு சொன்னது யார்? ரம்யா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பித்தோடனேயே அங்கிட்ட வந்துடுறாங்க திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்போ கமருதீனும் திவ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப ரம்யா அதை பார்த்து ஆஹா எங்களுக்கு வந்தது கடைசியில் திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் சண்டையாக மாறிடுச்சு. அடிச்சுக்க நல்லா அடிச்சுக்க, அப்படியே ஸ்னியா அப்படியே அப்படின்னு சிரிச்சிருப்பாங்களா இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் வடிவத்தில் பதிவு செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.